பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரும் இந்த இணையதளத்தின் மூலம் இணைந்துள்ளோம். இந்த அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் வழங்கியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் ஹியூமன் சைக்கிள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதல் சாப்டர் போன செஷனில் முடிவுற்றது. இந்த செஷன்லேருந்து இரண்டாவது சாப்டரை துவங்க உள்ளோம். முதல் சாப்டரில் என்ன பார்த்தோம் என்றால், பகவான் ப்ராடாக எல்லா சமுதாயமும் ஒரு 4 விதமான நிலைகளை கடந்து செல்லும் ஒரு சக்கரத்தில் தான் இருக்கின்றன. ஆரம்ப கட்டமாக த சிம்பாலிக் ஸ்டேஜ், இரண்டாவது கட்டமாக டைப்பல் ஆர் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். சிம்பாலிக் ஸ்டேஜ் என்றால் எல்லாமே ஆழ்ந்த பொருளுடைய சங்கேத குறியீடுகள். சங்கேத குறியீடுகள் எவைகள் எல்லாம் நம்மால வார்த்தைகளின் மூலம் தெரிவிக்க முடியவில்லையோ அதை சங்கேத குறியீடுகளின் மூலமாக மிகவும் ஆழமாக உண்மையை தெரிவிக்க முடியும். அத்தகைய ஒரு நிலையின் அடிப்படையில் தான் அமைந்ததுதான் அந்த ஆரம்ப நிலையான அந்த சிம்பாலிக் ஏஜ். இதற்கு நம்முடைய இந்திய சமுதாயமும் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். அடுத்தது வருவது அந்த மரபுகளை ஒட்டி அமையக்கூடிய ஒரு இறுகிய நிலையில் ஒரு சட்டத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள அந்த டைப்பல் ஆர் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். மூன்றாவது தனி மனிதனுடைய ஒரு ஆளுமை, ஒரு வெளிப்பாடு மேலோங்கிய நிலையில் காணப்படும் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஸ்டேஜ். நான்காவது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் ஸ்டேஜ். சப்ஜெக்டிவ் ஸ்டேஜ் என்றால் நாம் வழக்கமாக அனைத்தையுமே அப்ஜெக்டிவாக பார்க்கின்றோம், நமக்கு வெளியில் பார்க்கின்றோம். அதை கடந்த அடுத்த நிலையான நமக்கு உள்ளேயே பார்க்கும் விஷயங்கள் எல்லாமே சூட்சும நிலையில் காணப்படுபவை. அந்த நிலையில் அமைக்கப்பட்ட சமுதாயம் நான்காவது இறுதியாக அமையப்போகும் சமுதாயம் தான் இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ். இதுல கன்வென்ஷனல் ஸ்டேஜ் என்பது பகவான் கூறுகின்றார், இது எவையெல்லாம் சிம்பாலிக் ஸ்டேஜில் ஆழ்ந்த உண்மைகளை கொண்டுள்ளனவாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் பிற்காலத்தில் அவைகளினுடைய முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. வெறும் மரபுகள் தான் பின்பற்றப்படுகின்றன. இதற்கு உதாரணமாக பகவான் இந்திய சமுதாயத்தில் அமைந்துள்ள அந்த சதுர்வர்ணா 4 வர்ணங்கள் அது எப்படி அமைந்தன, எப்படி அதனுடைய உண்மையான அதற்கு பின்னால் உள்ள உண்மையான முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது எப்படி நாளடைவில் அது அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து ஒரு காஸ்ட் சிஸ்டம் என்கின்ற ஒரு நிலைக்கு பின்னடைந்து தள்ளப்பட்டுள்ளது என்பதை அழகாக விளக்கினார். இந்த எப்படி பகவான் எப்படி அது ஒரு தெய்வாம்சத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, பொருளாதார நோக்கத்தில் அது கையாளப்பட்டு பின்பு அந்த நோக்கமும் இழந்து வெறும் அந்த பெயரை தாங்கி உள்ள அமைப்புகளாக மாத்திரமே பிற்காலத்தில் அவைகள் எஞ்சியுள்ளன என்று விளக்கியிருந்தார்.
இந்த கன்வென்ஷனல் ஏஜ் என்பது மரபுகளை ஒட்டி இருக்கும் நிலை என்பது எல்லாமே எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு இறுகிய சட்டதிட்டங்கள், விதிகள் இதை ஒட்டி அமைந்தது. மதமும் ஒரு இறுகிய நிலையில் ஒரு சட்டத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மதமும் அமைந்துள்ளது. கல்வியும் அவ்வாறுதான் அமைந்துள்ளது. மனிதனுடைய சிந்தனை என்பது எதற்கு உட்பட்டு செயல்படுகின்றது என்றால், அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படும், சுதந்திரமாக செயல்படாமல் ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படும் நிலையாக மாறுகின்றது. இந்த சில நல்ல அம்சங்கள் இந்த மரபு வழி சார்ந்த நிலை கன்வென்ஷனல் ஏஜ் இதில் காணப்பட்டாலும், கலை, ஓவியம், பிலோசபி இவைகள் எல்லாம் காணப்பட்டாலும், அதற்கு பின்புலத்தில் உள்ள அந்த ஒரு அறியாமையும் ஒரு கொடூரமும், ஒரு அப்ரஷன், துன்பம் இவைகளையெல்லாம் நாம் காணத் தவறுகின்றோம் என்று பகவான் கூறியுள்ளார். நம்முடைய இந்திய சமுதாயமும் அந்த கன்வென்ஷனல் ஏஜ்ல எப்படி இருந்தது என்றால், இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தது. ஆகையினால் இந்த இந்த நிலை, இந்த காலகட்டம் என்பது அந்த உண்மையான சத்திய யுகம், அதை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் எந்த உண்மையை நாடுகின்றோமோ அதை நாம் அடையவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் பெரிய ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக மறுமலர்ச்சியை நாடுபவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்களிடையே பரப்பினார்கள். இருந்தாலும் அவர்களுடைய தாக்கம் மிகுதியாக காணப்படவில்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் அவர்களுடைய தாக்கம், அவர்களுடைய செல்வாக்கு நிலை பெற்றது. ஆகையினால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த 1000 வருடங்களாக ஒரு இருளடைந்த நிலைக்குத்தான் இந்தியா தள்ளப்பட்டுள்ளது. நம்முடைய பண்டைய காலத்து அந்த உண்மையின் அடிப்படையில் ஒரு வீரியம் கொண்டு செயல்புரியும் அந்த நிலையை நாம் இழந்துவிட்டோம். என்னென்ன மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்றியதோ அவைகளும் இந்த மரபு வழி சார்ந்த அந்த அமைப்பினுடைய இறுகிய பிடியில் சிக்கி அவைகளும் அவைகளினுடைய நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் இழந்துவிட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் இந்த சர்ச், கத்தோலிக்க அந்த துறவு வாழ்வு, மொனாஸ்டிக் லைஃப், இதனுடைய விதிகள் ஆதிக்கம் புரிந்தன ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால். அதனால் என்ன நடைபெற்றது என்றால், இந்த மரபு வழி சார்ந்த வாழ்விற்கும் எது உண்மையோ அதற்கும் இடையில் உள்ள அந்த பிரிவு என்பது மிக பெரியதாக ஆகிவிட்டதால் அறிவு சார்ந்த மனிதர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். ஆகையினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மரபு வழி சார்ந்த அமைப்பினை அவர்கள் மறுத்தார்கள்,
ஒதுக்கினார்கள். எதை கொண்டு ஒதுக்கினார்கள் என்றால், அவர்களுடைய அறிவு சார்ந்த சிந்தனை, அந்த உண்மையை நாட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம், அதன் அடிப்படையில் இத்தகைய மரபு சார்ந்த அமைப்புகளை அவர்கள் நிராகரித்தார்கள் ஐரோப்பாவில். இதன் காரணமாகத்தான் இந்த புரோட்டஸ்டாண்டிசம், ஏஜ் ஆஃப் ரீசன், ஏஜ் ஆஃப் ரிவோல்ட், இத்தகைய இயக்கங்கள் ஐரோப்பாவில் தோன்றின. இருந்தாலும் எந்த சுதந்திரத்தை இந்த இயக்கங்கள் எல்லாம் நோக்கமாக கொண்டு செயல்புரிந்தாலும் அந்த சுதந்திரம் எவ்வாறு அமைந்தது என்றால், பகுதியாகவும் வெறும் புறத்தில் தான் அந்த சுதந்திரம் அமைய பெற்றது. உண்மை என்பது வெளியில் தேடும் ஒன்றாக நாடப்பட்டது. பூரணத்துவம் என்பது வெளிப்புற அமைப்புகளால் தீர்மானிக்கப்படும் விஷயமாக இருந்தது. பூரணத்துவம் என்பது அகமுகமாக தீர்மானிக்கப்படாமல் வெளிப்புற அமைப்புகளால் தீர்மானிக்கப்படும் ஒரு விஷயமாக அமைந்தது. இருந்தாலும் இது ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டமாக மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தவிர்க்க முடியாத காலகட்டமாக இது அமைந்தது, இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப இந்த சாப்டர் 3ல பகவான் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் பத்தி தான் குறிப்பிடுகின்றார். எப்படி அது தோன்றியது, அதனுடைய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி விளக்குகின்றார். நம்ம உள்ளே போகலாம். பேராகிராஃப் 1 போகலாம். the ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அண்ட் ரீசன், அதுக்கு போகலாம் நம்ம. The Human Cycle, Chapter 2, The Age of Individualism and Reason. Paragraph 1. An individualistic age of human society comes as a result of the corruption and failure of the conventional, as a revolt against the reign of the petrified typal figure. Before it can be born, it is necessary that the old truths shall have been lost in the soul and the practice of the race, and that even the conventions which ape and replace them shall have become devoid of real sense and intelligence. Stripped of all practical justification, they exist only mechanically, by fixed idea, by the force of custom, by attachment to the form. It is then that men, in spite of the natural conservatism of the social mind, are compelled at last to perceive that the truth is dead in them and they are living by a lie. The individualism of the new age is an attempt to get back from conventionalism of belief and practice to some solid bedrock, no matter what, of real and tangible truth. And it is necessarily individualistic, because all the old general standards have become bankrupt and can no longer give any inner help. It is therefore the individual who has to become a discoverer, a pioneer, and to search out by his individual reason, intuition, idealism, desire, claim upon life, or whatever other light he finds in himself, the true law of the world and of his own being. By that, when he has found or thinks he has founded, he will strive to rebase on a firm foundation and remold in a more vital, even if a poorer form, religion, society, ethics, political institutions.
his relations with his fellows, his strivings for his own perfection, and his labor for mankind. Thank you. Thank you. Salient points. Can I read, sir? Yes, please. Salient points. An individualistic age of human society comes as a result of corruption and failure of the conventional age, and as a revolt against it. The necessary conditions for its coming are: the old truths are lost in the soul and practice. The conventions that imitate them have become devoid of real sense and intelligence. They exist only mechanically, by fixed idea, by force of custom. At this stage, men of social mind are compelled to perceive that the truth is dead in them and they are living a lie. Individualism attempts to get back belief and practice to some solid bedrock of real and tangible truth. All the old general standards have become bankrupt and can no longer give any inner help. Therefore, the individual has to become a discoverer of the true law of the world and his own being by his individual reason. When he has found it, he strives to rebase on a firm foundation and remold his relations with his fellows and his strivings for his own perfection based on religion, society, ethics, political institutions, even if they are of a poorer form. Thank you, sir. Thank you. The conventional மரபு வழி சார்ந்த இந்த சமுதாயத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு சீரழிவு ஏற்படுகின்றது. சீரழிவும் ஒரு மாபெரும் வீழ்ச்சியும் ஏற்படுகின்றது இந்த கன்வென்ஷனல் சொசைட்டில. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் இதெல்லாம் உலகம் முழுவதும் இந்த காலகட்டத்தை ஒரே மாதிரியாக யூனிஃபார்மா இந்த காலகட்டத்தை கடந்து வருகின்றது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மைக்ரோ லெவல் எடுத்துக்கொண்டால் இந்த 4 காலகட்டத்தில் ஏதோ ஒன்றில் இருந்து கொண்டுதான் இருக்கும். சில குறிப்பிட்ட நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜுக்கு போயிருக்கோம். சில குறிப்பிட்ட நிலைகள்ல ஈவன் சப்ஜெக்டிவ் ஏஜுக்கு கூட போயிருக்கோம். சில குறிப்பிட்ட சமுதாயங்கள்ல இன்னும் கன்வென்ஷனல் டைப்ல இருக்கும். ஸோ இது உலகத்துல இது கலந்து இருக்கும். இதை நம்ம தவறா புரிந்து கொள்ளாது. உலகம் முழுவதும் ஒரே மாதிரி ஒரே காலகட்டத்தில் இருக்கு அப்படி கிடையாது. இது ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுழற்சி என்பது ஒரு பிராட் பேட்டர்ன், அவ்வளவுதான். பகவான் என்ன சொல்றார், இது ஒரு பிராட் பேட்டர்ன். அதைத்தான் பகவான் அந்த கால் லெம்ப்ரெட் அவருடைய இதுலேருந்து பிராடா எடுத்துக்கிட்டு சொல்றாரு. பகவான் ரொம்ப பின்னாடி போக போக தெரியும் பகவான் இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணி அது எப்படி அதோடைய ட்ரூத் எப்படி வெளியே கொண்டு வராரு அப்படின்னு. ஒரு சமுதாயம் எடுத்துக்கொண்டா அது எல்லா நிலைகளிலும் தான் இருக்கும். எல்லா சமுதாயமும் இந்த ஒரே காலகட்டத்தில் இந்த நிலைகளை கடந்து வருகின்றதுன்னு சொல்ல முடியாது. சில சமுதாயங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும், சில சமுதாயம் இன்னும் பழசுலயே இருக்கும், ஈவன் நவ். அதனால இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும், ஜென்ரலா தான் நம்ம பார்க்கணும். இது நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். இப்ப ஈவன் நம்மளோட தனி மனித வாழ்விலேயே நாம் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இதை பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்களோட நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். அதுதான் இங்க பியூட்டி. இந்த தன்மைகளை நாம் இன்னும் பார்க்கிறோம் இல்லையா? இது இல்லாமல் இல்லை. இதில் உள்ள எல்லா தன்மைகளையும் எல்லா நிலைகளையும் எல்லார்ட்டையும் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் நம்மளை நம்மளுடைய பார்வையை நல்லா ஷார்பன் பண்றாரு இது மூலமாக. இந்த கன்வென்ஷனல் டைப்ல எல்லாம் ஒரு மாபெரும் வீழ்ச்சி ஏற்படுகின்றது.
அதனால என்ன நடைபெறுகின்றது? அங்க உண்மையிலேயே சீரியஸா இருக்கிறவங்க வந்து அதற்கு எதிராக வெகுண்டு எழுகின்றார்கள். பழைய உண்மைகள், எந்த உண்மைகளின் அடிப்படையில் சமுதாயம் அமைக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து இழந்து விடுகின்றது. அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது. ஈவன் எந்த உண்மைகளை வெளிப்புறமாக காட்டும் நோக்கத்துடன் இந்த மரபுகள் எல்லாம் அமைக்கப்பட்டதோ, அதாவது மரபுகள்ல வந்து எந்த உண்மை அடிப்படையில ஒரு உண்மை இருக்கும், அந்த உண்மையை வந்து ட்ரூவா ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாட்டி கூட அட்லீஸ்ட் அந்த உண்மைகளை வந்து ஓரளவாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலையில் எந்த மரபுகள் எல்லாம் அமைக்கப்பட்டனவோ அவைகளும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உண்மையான அந்த தன்மையையும் பொருளையும் இழந்துவிட்ட நிலையில் ஆகிவிடுகின்றன. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அந்த மரபுகள்லாம் இப்பதான் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த மரபுகள் எல்லாம் வெறும் ஒரு இயந்திர கதியாக ஒரு மாறாத எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கம், மரபு, கஷ்டம் என்கின்ற ஒரு வலிமையான சக்தியினுடைய ஆளுமையில் இவையெல்லாம் அமைகின்றன. இந்த சமுதாயத்துல இதுதான் மரபு, இந்த மரபை மீறக்கூடாது. அது எந்த காலத்தில் அமைக்கப்பட்டதோ அதனுடைய உண்மையான தன்மையா இருக்கும். இப்ப அதோட உண்மையான தன்மை வந்து முற்றிலுமாக இழந்திருப்போம். இருந்தாலும் இந்த கஸ்டம்ஸ் என்பது வலிமையாக செயல்படுத்தப்படுகின்றது. இதுல எங்கு எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால் இந்த புற வடிவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இந்த புற வடிவங்களுக்கு தான், இந்த ஃபார்முக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரப்படுகின்றதை ஒழிய அந்த புற வடிவங்களுக்கு பின்னால் உள்ள அந்த ட்ரூத் அதற்கு வந்து முக்கியத்துவம் தரப்படுவது இல்லை. அட்டாச்மெண்ட் டு த ஃபார்ம். இந்த நிலையில் தான் என்ன நடைபெறுகின்றது? எந்த மனிதர்கள் எல்லாம் ஒரு சமுதாய பிரச்சனையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவா தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அத்தகைய மனிதர்கள் கூட சமுதாய பிரச்சனையுடைய அத்தகைய மனிதர்கள் கூட எந்த உண்மையை அவர்கள் கண்டு உணர்கின்றார்கள் என்றால் இந்த உண்மை என்பது நாம் இருக்கும் இந்த வாழ்வில் மறைந்து விட்டது. நாம் ஒரு பொய்யான வாழ்வை வாழ்கின்றோம், பொய்யின் அடிப்படையிலான வாழ்வை வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வை அவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அடைகின்றார்கள். ஆகையினால் இந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவலிசம், தனிப்பட்ட அமைப்பு என்பது அந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு இயக்கம், தனித்துவத்தை மேம்படுத்தும் ஒரு இயக்கம். இண்டிவிஜுவலிசம் என்பது தனி மனிதனுடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்தும் ஒரு இயக்கம். அது என்ன செய்கின்றது? அந்த மரபு வழி சார்ந்த சமுதாயத்தில் எவையெல்லாம் நம்பப்பட்டதோ, எவையெல்லாம் அங்கு அனுசரிக்கப்பட்டதோ அவைகளை ஒரு சரியான ஒரு வலிமையான ஒரு அடித்தளத்தில் ஒரு உண்மையின் அடிப்படையில் அவைகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றது. அந்த முயற்சி எப்படி ஈடுபடுகின்றது என்றால் தனி மனிதனை சார்ந்து ஈடுபடுகின்றது, தனி மனிதனுடைய எழுச்சியின் அடிப்படையில் ஈடுபடுகின்றது. ஏன் அவ்வாறு ஈடுபடுகின்றது என்றால் பழைய அந்த அளவீடுகள், ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், இவைகள் எல்லாமே என்ன have become bankrupt. அவைகள் தங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்த நிலையில் ஆகிவிடுகின்றன. ஒரு மனிதனுக்கு அவைகள் எந்த விதமான
உளரீதியான உதவியையும் அந்த அமைப்புகள் வழங்க முடியவில்லை. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? ஒரு அமைப்பினை சார்ந்து இல்லாமல் தனி மனிதனை சார்ந்து இந்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. ஆகையால் தனி மனிதன் தான் இதை அந்த உண்மையை கண்டறியும் ஒரு அந்த முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். அனைத்தையும் இதுவரையில் கண்டறியாத ஒரு விஷயத்தை கண்டறியும் முதல் மனிதனாக அவன் முயற்சிக்கின்றான். அவனுடைய தனிப்பட்ட அறிவு, தனிப்பட்ட உள்ளுணர்வு, இண்டிவிஜுவல் ரீசன், இன்ட்யூஷன், ஒரு லட்சிய பார்வை, ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற அவா, இந்த அமைப்பின் அடிப்படையில் அவன் இந்த உலகத்திற்காக ஒரு உண்மையான விதி என்ன என்பதை அவன் கண்டறியும் முயற்சியில் ஈடுபடுகின்றான். ஆகையினால் இந்த சமுதாயத்தில் மரபு வழி சார்ந்த சமுதாயத்தை ஒட்டிய அமைப்பிலிருந்து அதை ஒட்டிய ஒரு முயற்சி, அதை ஒட்டிய இயக்கமானது தனி மனிதனை சார்ந்த இயக்கமாக மாறுகின்றது. தனி மனிதன் இந்த உண்மையை கண்டறியும் முயற்சியில் ஈடுபடுகின்றான். அவன் எதை கண்டறிகின்றானோ, எதை உண்மை என்று அவனளவில் அவன் கண்டறிகின்றானோ, அதை ஒரு வலிமையான அடித்தளமாக வைக்கின்றான். வலிமையான அஸ்திவாரமாக அதை அமைக்கின்றான். அதன் அடிப்படையில் ஒரு மத ரீதியான ஒரு அமைப்பையோ, சமுதாய அமைப்பையோ, தார்மீக ரீதியான நெறிமுறைகளையோ, அரசியல் அமைப்புகளையோ, அதே போல அவனை சுற்றி இருக்கும் மனிதர்களுடனான உறவையோ அவன் அமைத்துக் கொள்கின்றான். எதன் அடிப்படையில் என்றால், எதை அவன் உண்மை என்று கண்டறிகின்றானோ அதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவன் என்ன செய்கின்றான்? ஒரு மதம், ஒரு சொசைட்டி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்ற மனிதர்களுடனான உறவு, அதே போல தான் அடையக்கூடிய பூரணத்துவம், இந்த மனித சமுதாயத்திற்காக அவன் செய்யக்கூடிய முயற்சி, இவை அனைத்தையுமே இதன் அடிப்படையில் அமைக்கின்றான். ஆகையினால என்ன பகவான் கோருகின்றார்? ஒரு மரபு வழி அது நிர்ணயிக்கப்பட்டது என்கின்ற நிலை போய் மாறி தனி மனிதன் அவன் அறிவின் மூலமாக கண்டறியும் முயற்சி, கண்டறியும் உண்மை, அதன் அடிப்படையில் அனைத்தையும் அமைத்துக் கொள்வது என்கின்ற நிலை வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் வேற ஏதும் விளக்கம் ஏதாவது தேவையில்லை என்றால் கேட்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். நம்ம இப்ப நாம எந்த நிலையில இருக்கோம் சார்? ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம அடுத்த பேராகிராஃப்ல வரும். எப்படி யூரோப்ல அந்த இண்டிவிஜுவலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தலை தூக்குச்சு. இந்தியாவில் பகவான் இங்க கூறுகின்றார், லாஸ்ட் 1000 years 2000 years நம்ம ரொம்ப ஒரு டார்க் ஏஜ்ல இருந்துட்டோம். மெல்ல 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 நம்ம அதுலேருந்து மாறிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். இந்தியாவில் எல்லாமே கலந்து இருக்கு. இப்போ வெஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ரேடிக்கல் மூவ்மெண்டா ஏற்பட்டது. அதாவது எனிதிங் விச் இஸ் கன்வென்ஷனல் வாஸ் டோட்டலி ரிஜெக்டட். அதனால என்ன நடந்து போச்சு அப்படின்னா, நல்ல விஷயங்களும் மறுக்கப்பட்டன, ஒதுக்கப்பட்டன. இந்தியாவில் ஃபார்ச்சுனேட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, there were people, இந்த இந்தியாவினுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக கடந்த ஒரு 100-200 வருடங்கள்ல இந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜாயின்ஸ் அவங்க தோன்றினார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர்,
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் போன்ற மனிதர்கள் தோன்றியதுனால அவர்களுடைய இயக்கம் எவ்வாறு இருந்தது என்றால், அந்த பழைய சிஸ்டம்ல உள்ள பெஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு, பழைய சிஸ்டம்ல உள்ள அந்த எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் கம்ப்ளீட்டா விலக்கி விட்டு, எது ஒரு மனிதனுக்கு சரியான இதா இருக்க முடியும், சொல்யூஷனை கொடுக்க முடியும் என்கின்ற நிலையில அந்த சொல்யூஷன் அவர்கள் வழங்கி உள்ளார்கள். அதனால இங்க என்ன ஒரு நடைபெறுகின்றது என்றால், இந்த இந்த நிலை வந்தாலும் அந்த பழைய இதை பழைய அமைப்புகள்ல உள்ள சிறப்பான அம்சங்களை ஒரே அடியாவ ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இங்க ஏற்படாமல் ஓரளவு பாதுகாக்கப்படுகின்றது என்றுதான் நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் அது எகைன் தனி மனிதன ரீதியில் மாறுகின்றது. இந்தியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலையும் பகவான் என்ன கோருகின்றார், இந்தியாவில் ரொம்ப இதனுடைய இந்த மரபு வழி சார்ந்த அமைப்பினால இந்தியாவில் பாதிப்பு ரொம்ப ஏற்பட்டது. தனிமனித எழுச்சி என்பது மேற்கத்திய நாடுகள்ல தான் அங்க தோன்றியது. இந்தியாவில் அதன் செல்வாக்கின் மூலமாகத்தான் அந்த தனிமனித எழுச்சி என்பது தோன்றியதை ஒழிய ஆரம்பம் இங்கு நடைபெறவில்லை. இந்தியாவிலும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு வெகுவாக இருந்தது அப்படிங்கிறதான் சொல்றோம். இதனுடைய பாதிப்பு இந்த கன்வென்ஷனல் டைப்ல பாதிப்பு எங்க ரொம்ப அதிகம் இருந்தது அப்படின்னா ஈஸ்ட்ல தான் இருந்தது அப்படின்னு தான் பகவான் சொல்லுகின்றார். ஆனா ஃபார்ச்சுனேட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அதற்கு எகென்ஸ்டா சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பழைய அமைப்புகளை கட்டமைப்புகளை தகர்த்தெறிந்து தனிமனித சமுதாயத்தை ஒட்டி அமைய வேண்டும் என்கின்ற அந்த மேற்கத்திய நாடுகளில் உருவாகிய நிலை அவ்வளோ தீவிரமாக உருவாகாம சரியான வழியில் திசை திருப்புவதற்காக நம் நாட்டில் ஆன்மீக அந்த மகா புருஷர்கள் தோன்றினார்கள். அதனால இங்க அதோடைய மூவ்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் ஃபார் த பெட்டர் தான் நடக்குது இங்க. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்தியா தான் ஃபியூச்சருக்கு வேர்ல்டுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்தியாவில் அதனுடைய தாக்கம் அதனுடைய பாதிப்பு வெகுவாக இருந்தாலும் கூட எந்த திசையில போக வேண்டுமோ அதற்கான ஒளி நமக்கெல்லாம் காட்டப்பட்டுள்ளது. அதனால நம்ம இந்த ஒரு அபரேஷன்ஸ் எல்லாம் நம்மளால சீக்கிரம் சரி செய்து கொள்ள முடியும். Okay. Paragraph 2 போலாம். Again, Sri Aurobindo explains இந்தியா எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா புரியும். Okay, paragraph 2. It is in Europe that the age of individualism has taken birth and exercised its full sway. The East has entered into it only by contact and influence, not from an original impulse. And it is to its passion for the discovery of the actual truth of things and for the governing of human life by whatever law of the truth it has found that the West owes its centuries of strength, vigor, light, progress, irresistible expansion. Equally, it is due not to any original falsehood in the ideals on which its life was founded, but to the laws of the living sense of the truth it once held, and its long contented slumber in the cramping bonds of a mechanical conventionalism that the East has found itself helpless in the hour of its awakening. A giant empty of strength, inert masses of men who had forgotten how to deal freely with facts and forces because they had learned only how to live in a world of stereotyped thought and customary action. Yet the truths which Europe has found by its individualistic age covered only the first more obvious physical and outward facts of life,
and only such of their more hidden realities and powers as the habit of analytical reason and the pursuit of practical utility can give to man. If its rationalistic civilization has swept so triumphantly over the world, it is because it found no deeper and more powerful truth to confront it. For all the rest of mankind was still in the inactivity of the last dark hours of the conventional age. Thank you. Salient points, buddy. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The age of individualism took birth originally in Europe and attained full prominence. In the East, it entered only by contact and influence. The West owes its centuries of strength, vigor, progress, expansion to its passion for the discovery of the actual truth of things and governing of human life by it. The East lost the living sense of the truth it once held. It was in a state of contented sleep, bound by the chains of conventionalism. Thereby, it was helpless in the hour of its awakening, a giant empty of its strength, with inert masses of men who had forgotten how to deal with facts and forces. Yet the truths found by its individualistic age in Europe covered only the more obvious physical and outward facts of life based on analytical reason, which are of practical use to man. Its rationalistic civilization swept victoriously over the world because it found no deeper and powerful truth to oppose it, and the rest of mankind was inactive under the bonds of conventional age. Thank Thank you. இண்டிவிஜுவலிசம் எங்கு தோன்றியது அப்படின்னா வெஸ்ட்ல தான் தோன்றியது. அங்கதான் அது முழு வீச்சில் அது செயல்பட்டது. ஏன்னா அந்த வெஸ்ட்ல எல்லா இடத்துலயுமே அந்த அப்ரேஷன் இருந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்டா இந்தியா மற்றும் கிழக்கத்திய நாடுகள் என்ன நடைபெற்றது என்றால், ஒரு தவறான ஒரு ஆன்மீகம் குறித்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம், வாழ்வு உலகம் குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம், அதே போல தொடர்ந்து பல்வேறு வெளிநாட்டவரினுடைய அந்த ஆக்கிரமிப்பு. இதனால என்ன ஆயிற்று என்றால், இந்தியா போன்ற நாடுகள்ல அந்த இண்டிவிஜுவலிசம் என்பது தோன்றவில்லை. அதுதான் உண்மை. எங்கு தோன்றியது என்றால் வெஸ்ட்ல தான், அது மேற்கத்திய நாடுகளில் தான் அது தோன்றியது. அது அங்க முழு வீச்சில் செயல்பட்டது. கிழக்கத்திய நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய செல்வாக்கின் காரணமாக, அதனுடைய தொடர்பின் காரணமாகத்தான் எங்கும் அதனுடைய எழுச்சி காணப்பட்டதை ஒழிய, அதனுடைய அந்த ஆதிகால உத்வேகம் என்பது இங்கு பிறக்கவில்லை. மேற்கத்திய நாடுகள்ல அந்த வாழ்வினுடைய அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர ஆர்வம், பேஷன் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் தி ஆக்சுவல் ட்ரூத் ஆஃப் திங்ஸ், அவைகள் எவ்வாறு மனித வாழ்வை வழிநடத்துகின்றன, அது எந்த உண்மையாக இருந்தாலும் சரி, அது எந்த உண்மை என்பதை கண்டறிய வேண்டும் என்பதில் மேற்கத்திய நாடுகளில் ஒரு தீவிர ஆர்வம் ஏற்பட்டது, ஒரு பேஷன். இந்த ஆர்வம்தான் அவர்களுடைய மிகுந்த வல்லமைக்கும், மிகவும் ஒரு வல்லமை வாய்ந்த நாடுகளாக திகழ்ந்தன. இந்த விகர், இந்த துடிப்பு,
லைட், ப்ரோக்ரஸ், முன்னேற்றம், அதே போல ஒரு விரிவடைவு, irresistible எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் வந்து எங்க நடைபெற்றது என்றால் வெஸ்ட்ல. இதுல பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? கிழக்கத்திய நாடுகள்ல வந்து இது எப்படி நடைபெற்றது என்றால், கிழக்கத்திய நாடுகள்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல நடைபெற்ற இதற்கான காரணத்திற்கும் கிழக்கத்திய நாடுகள்ல எஸ்பெஷலி இந்தியால இதனுடைய இந்த இயக்கத்தினுடைய தோற்றத்திற்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயர்ந்த லட்சியங்கள், சமுதாயம் வந்து எந்த உயர்ந்த லட்சியங்களில் அமைக்கப்பட்டதோ, வாழ்வு எந்த உயர்ந்த லட்சியங்களின்படி அமைக்கப்பட்டதோ, அதனுடைய ஆரம்ப நிலையில, அதனுடைய தோற்றத்துல எந்த விதமான பொய்மையும் இல்லை. அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பொய்மையின் காரணமாக நாம் அந்த ஒரு நம்மளுடைய வீழ்ச்சி ஏற்படவில்லை. நம்முடைய சமுதாயம் எந்த உண்மைகளை தாங்கி அடிப்படையில் அமைந்துள்ளதோ, எந்த லட்சியங்களின் பெயரில் அமைக்கப்பட்டதோ, அதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலோ அதனுடைய அடிப்படையிலோ எந்த விதமான பொய்மையும் இல்லை. அந்த பொய்மையின் காரணமாக நம்ம சமுதாயத்தில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. ஆனால் என்ன காரணத்தினால் வீழ்ச்சி ஏற்பட்டது என்றால், எந்த உண்மையின் அடிப்படையில் இவைகளெல்லாம் அமைக்கப்பட்டதோ, அந்த உண்மைகளின் பின்னால் உள்ள அந்த முக்கியத்துவத்தை நாம் இழந்து விட்டோம். அதுதான் காரணம் அப்படிங்கிறார். It is not due to any original falsehood in the ideals on which its life ஈஸ்ட்ல இருக்கிற எஸ்பெஷலி இந்தியா அது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வாழ்வு was founded, but to the loss of the living sense of the truth it once held. இது ஒரு காரணம். எந்த உண்மையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு, சமுதாயம் எல்லாம் நிறுவப்பட்டதோ, அதற்கு பின்னணியில் உள்ள முக்கியத்துவத்தை, உண்மைத்தன்மையை நாம் இழந்து விட்டோம். அது ஒரு காரணம். இரண்டாவது, ஒரு ஆழ்ந்த ஒரு தாமச நிலை. இதுக்காகத்தான் விவேகானந்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து we should regain the vitality என்று சுவாமி விவேகானந்தர் வந்து உறங்கிக் கொண்டிருந்த அனைவருமே தட்டி எழுப்பினார். பகவான் என்ன கூறுகின்றார்? லாங் கண்டென்டட் ஸ்லம்பர் இன் த கிராம்பிங் பாண்ட்ஸ் ஆஃப் த மெக்கானிக்கல் கன்வென்ஷனலிசம். மரபு வழி சார்ந்த சமுதாயம், அதனால் ஏற்பட்ட தளைகள் அது என்ன செய்தன? ஒரு மனிதனை, அந்த மனித சமுதாயத்தை ஒரு ஆழ்ந்த நீண்ட உறக்கத்தில் ஆழ்த்தியன. இந்த காரணங்களிலால் தான் இந்த கிழக்கத்திய நாடுகள் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து எந்த சமயத்தில் நாம் விழித்து கொள்ள வேண்டுமோ அந்த சமயத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம். அதனால எப்படி இந்தியா போன்ற நாடு மாறியது என்றால், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட், ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நாடு. ஆனால் அது வலிமை இழந்த ஒரு நாடாக இருந்தது. எம்டி ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரெங்த், இமாசியேட்டட், a giant empty of its strength. எத்தகைய மனிதர்களை கொண்டதாக இருந்தது? inert masses of men who had forgotten how to deal freely with the facts and forces. வெறும் மந்தமான நிலையை கொண்ட மனிதர்கள் கூட்டம்தான் நம் நாட்டில் இருந்தனர். அவர்களுக்கு வாழ்வினுடைய அந்த இயக்கங்களையும் அது தொடர்பான உண்மைகளையும் அவர்களுக்கு எப்படி கையாளுவது என்பதே தெரியவில்லை. அவர்களுக்கு எது பழக்கம் அப்படின்னா,
எல்லாமே வந்து ஒரு ஸ்டீரியோடைப்டு தாட். அதே போல கஸ்டமரி ஆக்ஷன், மரபு வழி சார்ந்த வாழ்வு, இதுதான் பழக்கம். இதை மீறி அவர்களுக்கு வாழ தெரியவில்லை. அதனால்தான் வந்து அத்தகைய மனிதர்கள் வந்து ஒரு inert masses of men who had forgotten how to deal freely with facts and forces அப்படிங்கிறார். அதனால்தான் இந்த ஒரு மந்தமான நிலை தான் வந்து அந்நிய படையெடுப்புகளுக்கும் அந்நிய ஆக்கிரமிப்புக்கும் நம்மை ஆளாக்கியது. ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகளில் அமைந்த அந்த தனிமனிதனை சார்ந்த அந்த அமைப்பு, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் என்பது எதன் அடிப்படையில் அமைந்தது என்றால், எது மேலோட்டமாக காணப்படுகின்றதோ, எது புறநிலையில் காணப்படுகின்றதோ, வாழ்வினுடைய புற உண்மைகள், இதன் அடிப்படையில் தான் அமைந்தது. அது மாத்திரமல்ல, ஈவன் எவையெல்லாம் மறைந்துள்ள சக்திகள், நிலைகள் இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குமோ அந்த அளவிற்கே அவைகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஆகையினால யூரோப்ல எப்படி அமைந்தது என்றால், எல்லாமே புறம், அவுட்வர்ட் ஃபேக்ட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் தரப்பட்டது. ஈவன் அந்த மறைந்துள்ள ஆழமான உண்மைகள் கூட ஒரு மனிதனுடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுமோ அந்த அளவிற்கு தான் அவைகள் கையாளப்பட்டன. என்ன காரணத்தினால அந்த அறிவு சார்ந்த அந்த ஒரு நாகரிகம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் எப்படி எது வந்து மேலோங்கி காணப்பட்டது? ரேஷனலிஸ்டிக் சிவிலைசேஷன், அந்த பகுத்தறிவு சார்ந்த ஒரு சமுதாயம், ஒரு நாகரிகம் என்பது மேற்கத்திய நாடுகளில் மேலோங்கி காணப்பட்டது. இது எப்படி வந்து உலகம் முழுவதற்கும் இதனுடைய ஆளுமை வந்து எப்படி உலகம் முழுவதையும் இது கோலோச்சியது, இல்லை அதனுடைய ஆளுமை மேலோங்கியது என்றால், அதற்கு என்ன காரணம் என்றால், அதை வந்து எதிர்கொள்வதற்கு அதற்கு மாறாக வேறு ஒரு ஆழமான அல்லது அதை விட ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இல்லை. அதுதான் காரணம் அப்படிங்கிறார். அந்த வெஸ்டர்ன் சொசைட்டி, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்த அந்த அறிவு சார்ந்த அந்த சமுதாயம், அந்த ரேஷனலிஸ்டிக் சிவிலைசேஷன் வந்து என்ன காரணத்திற்காக உலகம் முழுவதும் அது வெற்றி கொண்டது என்றால், அதை எதிர்கொள்வதற்கும் அதை எதிர்ப்பதற்கும் பார்த்தோம் அப்படின்னா அதைவிட ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இல்லாமல் இருந்தது. என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற சமுதாயங்கள், கிழக்கத்திய நாடுகளில் உள்ள சமுதாயம், மனித சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு செயலற்ற நிலையில் இருந்தது. அந்த மரபு வழி சார்ந்த அந்த கட்டமைப்பினுடைய இருளான தருணங்களில் அவைகள் இருந்தன. ஆதலால் தான் வந்து இந்த ரேஷனலிஸ்டிக் சிவிலைசேஷன் ஆஃப் வெஸ்ட், அதை வந்து இவைகளால் வந்து ஒரு அதை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. அதுதான் காரணம். இஃப் இட்ஸ் ரேஷனலிஸ்டிக் சிவிலைசேஷன் has swept so triumphantly over the world, it is because it found no deeper and more powerful truth to confront it. இப்ப எந்த இதெல்லாம் வந்து இதை எதிர்கொண்டது என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர், சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள் தான் வந்து அந்த வெஸ்டர்ன் ரேஷனலிசத்தை வந்து அவங்க வந்து வல்லமையுடன் கையாண்டார்கள். அந்த வெஸ்டர்ன் மைண்டுக்கும் இன்டெலெக்சுவல் மைண்டுக்கும் புரிகின்ற மாதிரி அதற்கும் அதையும் வந்து ஒரு வல்லமையுடன் எதிர்கொள்ளும் ஒரு திறமையுடன் இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். அதுதான் இங்க வித்தியாசம். இந்த லாஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து, எஸ்பெஷலி இது லாஸ்ட் 150 இயர்ஸ்ல வந்து தோன்றிய ஆன்மீக புருஷர்கள் எல்லாமே இந்த வெஸ்ட்ல தோன்றிய அந்த ரேஷனலிஸ்டிக் சிவிலைசேஷன் அதை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு கையாண்டார்கள். அதற்கு வந்து சப்மிட் ஆகல. அதுதான் இங்க வித்தியாசம் அப்படிங்கிறார். அந்த காலத்துல அது மாதிரி இல்லாதனால்தான் அதனுடைய வெற்றி வந்து
உலகம் முழுவதும் அதனுடைய ஒரு தீவிரமான ஒரு பரவுதல் ஏற்பட்டதை ஒழிய என்ன காரணம், அதை வந்து எதிர்கொள்வதற்கு அதற்கான ஒரு அதை விட ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இல்லாமல் போனது அந்த காலத்துல. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துடுச்சு. அதனாலதான் வந்து நவ் அந்த அந்த ஈஸ்டினுடைய கருத்துக்கள் எல்லாமே மெல்ல 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 வந்து மேற்கத்திய நாடுகளில் பரவுகின்றன. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அதர்வைஸ் பேராகிராஃப் 3க்கு போகலாம். நம்ம பேராகிராஃப் 3க்கு போகலாம். நம்ம Paragraph 3. The individualistic age of Europe was in its beginning a revolt of reason, in its culmination of a triumphal progress of physical science. Such an evolution was historically inevitable. The dawn of individualism is always a questioning, a denial. The individual finds a religion imposed upon him which does not base its dogma and practice upon a living sense of ever verifiable spiritual truth, but on the letter of an ancient book, the infallible dictum of a pope, the tradition of a church, the learned casuistry of schoolmen and pundits, conclaves of ecclesiastics, heads of monastic orders, doctors of all sorts, all of them unquestionable tribunals, whose sole function is to judge and pronounce, but none of whom seems to think it necessary or even allowable to search, test, prove, inquire, discover. He finds that, as is inevitable under such a regime, true science and knowledge are either banned, punished, and persecuted, or else rendered obsolete by the habit of blind reliance on fixed authorities. Even what is true in old authorities is no longer of any value, because its words are learnedly or ignorantly repeated, but its real sense is no longer lived, except at most by a few. In politics, he finds everywhere divine rights, established privileges, sanctified tyrannies, which are evidently armed with an oppressive power and justify themselves by long prescription, but seem to have no real claim or title to exist. In the social order, he finds an equally stereotyped reign of convention, fixed disabilities, fixed privileges, the self-regarding arrogance of the high, the blind prostration of the low, while the old functions which might have justified at one time such a distribution of status are either not performed at all or badly performed without any sense of obligation and merely as a part of caste pride. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. Salient points. The revolt of reason was the beginning and progress of science was the culmination of the individualistic age of Europe. The individual finds the religion imposed on him. It is not practiced based on a verifiable spiritual truth, but on the dictates of an ancient book. A pope, a church, a clever but misleading arguments of learned pundits, the heads of monasteries, all of them posing themselves as unquestionable authorities. True science and knowledge are either banned or
punished, or considered irrelevant. Instead, reliance on fixed authorities is insisted upon. Even the truth of old authorities lost its value because its real sense is no longer lived. Politics is marked by established privileges, divine rights armed with oppressive power, justified by long existing authoritative rule but having no real claim to exist. Social order is marked by an equally stereotypic conventions, fixed disabilities, fixed privileges, self-regarding arrogance of high, the blind submission of the law. The old functions which justified such a distribution of status are not performed, or performed without a sense of obligation and merely as a part of caste pride. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. யூரோப்ல பார்த்தோம் அப்படின்னா எது வந்து இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் அதனுடைய தோற்றமாக இருந்தது என்றால், அறிவை ஒட்டி தோன்றிய ஒரு கிளர்ச்சி, ரிவோல்ட் ஆஃப் ரீசன், அதுதான் வந்து ஆரம்பமாக இருந்தது. அது அந்த சமுதாயத்தை எதை நோக்கி அழைத்து சென்றது என்றால், இந்த விஞ்ஞானம் அதனுடைய ஒரு வெகுவான முன்னேற்றம் அதை நோக்கி அழைத்து சென்றது. இத்தகைய ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து வரலாறு ரீதியாக தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த இண்டிவிஜுவலிசம் என்பது அதனுடைய தோற்றம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், ஒன்றை கேள்வி கேட்பது, கொஸ்டினிங். அதே போல எவையெல்லாம் திணிக்கப்படுகின்றதோ அவைகளை மறுப்பது. இந்த 2 அம்சங்களின் அடிப்படையில் தான் இந்த இண்டிவிஜுவலிசம் என்பது ஏற்படுகின்றது. இந்த இண்டிவிஜுவலிசம் என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஏற்படுகின்றது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது தோன்றுகின்றது. ஈவன் ஒவ்வொரு குறுகிய அமைப்பு, ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டாலே அந்த இண்டிவிஜுவலிசம் என்பது தொடர்ந்து அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது. தற்காலத்திய குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் ஒன்றை சொல்லுவதால் மாத்திரமே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதை அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இந்த பகவான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் தனிமனித வாழ்வுடன் பொருத்தி பார்க்கணும். இது வந்து பொதுவா இருக்குது அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டு இண்டிவிஜுவல் லைஃப்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ், இண்டிவிஜுவல் சொசைட்டிஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் காணப்படுகின்றது. இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்த குழந்தைகளினுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கின்றது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கு வேறொரு மாதிரி இருக்கின்றது. தற்பொழுது தோன்றக்கூடிய அந்த புதிய தலைமுறையினருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறுபடுகின்றன. எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் எலிமெண்ட் வந்து வெளிப்படுவதை நாம் காண்கின்றோம். இது தவிர்க்க முடியாதது என்பதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து இதுக்காக வருத்தப்படுவதோ இல்லை அதை வந்து நம்ம அடக்கி வைக்க முயற்சிப்பதோ அது தவறு. அதை வந்து சரியான முறையில் நம்ம வழி நடத்த வேண்டுமே ஒழிய, we have to give them the proper direction. அதுதான் செய்ய வேண்டுமே ஒழிய அப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா யூ cannot do it. ஏன்னா அந்த இயக்கமே, ஒட்டுமொத்த இயக்கமே அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. Instead we can give them the correct direction. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், the dawn of individualism is always a questioning and a denial. தனிப்பட்ட மனிதன் வந்து
மதம் என்பது தன் மீது திணிக்கப்படுவதாக உணர்கின்றான். எப்படி என்றால், எஸ்பெஷலி யூரோப்ல எப்படி நடைபெற்றது என்றால், அந்த காலகட்டத்தில் மதத்தினுடைய ஒரு ஆளுமை என்பது ரொம்ப வலிமையாக மனித சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்டது. கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக உண்மையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. ஒரு ஆன்மீக உண்மை அதை அதன்படி நாம் உறுதி செய்து கொள்வது என்கின்ற ரீதியில் அமைக்கப்படவில்லை. எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொன்று தொட்ட இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு ஏன்ஷியன்ட் புக், infallible dictum of a pope, the tradition of a church, அதே போல the learned casuistry of school. casuistry அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சாமர்த்தியமான ஒரு ஆர்குமெண்ட்ஸ், சாமர்த்தியமா ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி உண்மை என்று நிரூபிப்பது. அதுதான் அந்த காசியூஸ்ட்ரி என்கின்ற வார்த்தையினுடைய மீனிங். காசியூஸ்ட்ரி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ்ஹுட்டை ரொம்ப ஒரு கிளவரா உண்மை என்கின்ற போர்வையில் நிரூபிக்க முயல்வது. பண்டிட்ஸ் அவர்களினுடைய ஒரு ஆளுமை. இது குறித்த இந்த பண்டிட் இவர்களுடைய ஆளுமை இந்தியாவில் எவ்வாறு செயல்பட்டது என்பது குறித்து ஒரு தடவை நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ரொம்ப அழகாக கூறியிருந்தார். அவரு என்ன, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன எந்த கான்டெக்ட்ல, ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூர்டு பர்சன். அவர் எந்த கான்டெக்ட்ல கூறியிருந்தார் என்றால், நம்ம நம்மகிட்ட ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் என்னவென்றால், மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். நமக்குத்தான் தெரியும், நமக்கிட்ட தான் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கின்றது என்கின்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது இருக்கின்றது என்பதை இந்திய சமுதாயத்தில் இருந்தது என்பதை நாராயணமூர்த்தி அவர்கள் விளக்குகின்றார். அவர் ஒரு தடவை, நாராயணமூர்த்தி ரொம்ப லேர்னட் பர்சன், மெச்சூர் பர்சன். அவருக்கு மேற்கத்திய உலகினரும் தொடர்பு உண்டு. இந்தியாவினுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் குறித்த அந்த நல்ல ஞானமும் உண்டு. ஒரு தடவை அந்த சிவில் சர்வீஸ் ட்ரெயினிஸ், இந்த லால் பகதூர் சாஸ்திரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுல பேசும்பொழுது என்ன கூறுகின்றார், லால் பகதூர் சாஸ்திரி குறித்து சொல்கின்றார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங் வேல்யூஸ், ரொம்ப சிம்பிள் லிவிங்ல இருந்தாரு அப்படி என்றெல்லாம் அவரை புகழ்ந்து கூறுகின்றார். அப்போது என்ன சொல்றாரு, அறிந்தோ அறியாமலேயோ நாம் எல்லோருமே இந்த வெஸ்டர்ன் வேல்யூஸ், மேற்கத்திய மதிப்பீடுகளால் நாம் ஓரளவு அதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம். அது நன்மையோ தீமையோ அது வேற விஷயம். வெஸ்டர்ன் வேல்யூஸ் நம்மளுடைய கண்டெம்பரரி இந்தியன் சொசைட்டில ரொம்ப அதனுடைய செல்வாக்கு மிகுந்துள்ளது. பகவான் அவர் என்ன சொல்றார், ஒரு தனி மனிதன் என்பவன் தனி மனிதனாகவும் வாழ வேண்டும், அதே சமயம் அவன் ஒரு கலெக்டிவாகவும் இருக்கின்றான். தனி மனிதன் என்பது தனி மனிதனாகவும் வாழ்கின்றான், கலெக்டிவாகவும் இருக்கிறான். இதுல ஒன்றை விலக்கி தனி மனிதனாகத்தான் இருப்பேன், நான் கலெக்டிவாக இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. then he becomes unfit to live in the society.
ஆகையினால இங்க என்ன நடைபெற வேண்டும் என்றால், அந்த தனி மனிதனுடைய இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக்கு வந்து இது சம்பந்தமாக இருப்பதனால இதை நான் குறிப்பிடுகின்றேன். தனி மனிதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது, சமுதாயத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். தனி மனிதனுடைய இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் முக்கியம், சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம் இல்லை அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து ஒரு வெல்ஃபேர் சொசைட்டியாக ஆக முடியாது. அதனால தான் ஒரு சரியான வேல்யூ சிஸ்டம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும் என்று அவர் கூறுகின்றார். அப்பதான் வந்து கலெக்டிவ் சர்வைவல் வந்து இங்க சாத்தியம் என்று கூறுகின்றார். இதுல வந்து அவர் என்ன கூறுகின்றார், இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய பண்டைய காலத்தில், இந்திய பண்டைய காலத்திற்கு மாத்திரமே சொந்தம். வெஸ்டர்ன் வேல்யூஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுல இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படிங்கிறார். நம்பர் 1 இது ரொம்ப தெளிவுபடுத்துகின்றார். இந்த வேல்யூஸ் என்பது பொதுவாகத்தான் இருப்பது. இந்தியன் வேல்யூஸ் இன் ஓல்ட் ஏஜஸ் அது மாத்திரம்தான் சிறந்தது, இல்லை வெஸ்டர்ன் வேல்யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு. ஏன்னா அவர் என்ன சொல்றார், எனக்கு வந்து எல்லா உலகம் முழுவதும் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது. ஐ லிவ் இன் த ப்ரெசன்ட், ஐ டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். அதனால நான் வந்து 2 சைடையும் நான் பார்த்துருக்கேன். அதனால ஒரு பேலன்ஸ்டு வியூ வந்து எனக்கு இருக்கின்றது என்று கூறுகின்றார். இந்தியா ஒரு இந்தியனா இருக்கிற வரைக்கும் நோ டவுட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட்ஸ் கல்ச்சர். நம்மளுக்கு வந்து ஒரு டீப் ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு உயர்ந்த விஷயம்தான். அதே போல நம்ம வந்து பெற்றோர்களை நம்ம நன்றாக பார்த்து கொள்கின்றோம். நம்மளோட குழந்தைகளுக்காக நம்ம அதிக தியாகத்தையும் முயற்சியும் எடுத்துக்கொள்கின்றோம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் வேல்யூஸ் எல்லாம் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்றன. அதே போல பெற்றோர்களை நாம் ஒரு உயர்நிலையில் வைத்து நாம் போற்றி வழிபடுகின்றோம். திருமணம் என்கின்ற இன்ஸ்டிடியூஷன் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தருகின்றோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய வேல்யூஸ், இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய கீ ஸ்ட்ரெங்க்ஸ் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் என்ன கூறுகின்றார், எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்தை பொறுத்து நமக்கு நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கின்றதோ அது நம்மளுடைய கம்யூனிட்டி பிஹேவியர்ல இல்லை அப்படிங்கிறார். எந்த அளவிற்கு இந்த உயர்ந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுசரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுசரிப்பது இல்லை அப்படிங்கிறார். இதற்கு உதாரணமாக என்ன சொல்கின்றார், நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது இல்லை, விதிகளை நாம் பின்பற்றுவது இல்லை, பொதுவாக எது எல்லோருடைய நன்மை என்று இருக்கின்றதோ காமன் குட் அது குறித்து நாம் பாராமுகமாக இருக்கின்றோம், அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகள்ல வந்து அவர் என்ன கூறுகின்றார், ஒரு தனி மனிதன் என்பவன் வந்து அந்த சமுதாயத்தில் அவன் எந்த அளவிற்கு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அவன் நடந்து கொள்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். என்ன வித்தியாசம் மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்திய நாட்டிற்கும் என்றால், இந்த சோசியல் ஓரியன்டேஷன் எங்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது என்றால் இந்த வெஸ்ட்ல தான் வந்து சோசியல் ஓரியன்டேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறார். they care more about the society than we do என்று அவர் கூறுகின்றார். they sacrifice more for the society than we do அப்படிங்கிறார். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு மேலோங்கிய நிலையில், உயர்நிலையில் அங்கு காணப்படுகின்றது. இதை நாம் மேற்கத்திய நாடுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்கின்றார். எப்படி நம்ம இந்திய நாட்டில் வந்து அந்த கரப்ஷன் இருக்கின்றது, சுற்றுப்புற சூழ்நிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் அவர் கூறுகின்றார். மேற்கத்திய நாடுகளில் அந்த அளவுக்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து ஆக்டிங் மோர் ரெஸ்பான்சிபிலி டுவர்ட்ஸ் அ காமன் குட் இதை கூறுகின்றார்.
அதே போல இன்னொரு கருத்தை அவர் கூறுகின்றார். இந்த இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றார். நமக்கு இந்தியாவில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நாம் தான் அனைத்தையும் அறிந்து வைத்துள்ளோம் என்கின்ற ஒரு உயர் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது நமக்கு உதவி புரிவதில்லை இந்த மனோபாவம் அப்படிங்கிறார். நான் பல நாடுகளுக்கு பயணித்துள்ளேன். என்ன கூறுகின்றார், இந்த மற்ற சமுதாயங்கள் குறித்த ஒரு தாழ்வான மனோபாவம் நம் நாட்டினருக்கு இருப்பது போல மற்ற சமுதாயத்தினருக்கு இருப்பது இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை கூறிவிட்டு என்ன சொல்றாரு அவர் வந்து, கடந்த காலம் குறித்த மிகவும் பெருமிதமாக பேசிக்கொள்வது, நாம் பேசிக்கொள்வதை போல மற்ற சமுதாயத்தினர் பேசிக்கொள்வது இல்லை என்று கூறுகின்றார். அப்ப அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கின்றார். என்ன உதாரணம் சொல்கின்றார், இந்த மனோபாவம் இப்பொழுது மாத்திரம் இல்ல, 1000 வருடங்களுக்கு முன்னரே இருந்தது அப்படிங்கிறார். அதற்கு வந்து ஒரு பெரிய அரபு நாட்டை சேர்ந்த ஒரு டிராவலர், அல் பரோனி அவர் பேர், அரபிக் லாஜிஷியன் அண்ட் டிராவலர் ஆஃப் த 10th century. அவர் வந்து இந்தியாவில் 30 வருடங்கள் இருக்கின்றார். 997 AD-லேருந்து 1027 AD வரைக்கும் இருக்கின்றார். அவருடைய குறிப்பு பற்றி இவர் கூறுகின்றார். ஏன்னா இதுல பண்டிட்ஸ் பத்தி வர்றதுனால நான் சொல்றேன். அக்கார்டிங் டு ஹிம், டியூரிங் ஹிஸ் விசிட், மோஸ்ட் இந்தியன் பண்டிட்ஸ் considered it below their dignity even to hold arguments with him. In fact, on a few occasions, when a pandit was willing to listen to him and found his arguments to be very sound, he invariably asked Baroni, which Indian pandit taught these smart things. ஆகினால எந்த நல்ல விஷயமும் என்னிடமிருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும் என்கின்ற மனோபாவம் இப்பொழுது மாத்திரமில்ல, 1000 வருடங்களுக்கு முன்னரே நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் இருந்தது. அதனால என்ன இருக்கணும் அப்படி என்ன சொல்றாரு வந்து, we should have a respect for others who have accomplished more than themselves have and learn from them. அப்பதான் வந்து நம்மளுடைய சமுதாயம் முன்னேறும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது என்ன காரணத்திற்காக நான் கூறுகின்றேன் என்றால், அந்த காலத்துல பகவான் இங்க கூறக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மை. பகவான் வந்து இந்த கான்க்ளேவ்ஸ் ஆஃப் எக்லிசியாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு அந்த எக்லிசியாஸ்டிக்ஸ் என்றால் அந்த ஒரு மத ரீதியான அமைப்பை சேர்ந்த ஒரு குழுமம். அதே போல ஹெட்ஸ் ஆஃப் மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ், மடாதிபதிகள் இங்கேயும் இருக்கிறாங்க அங்கேயும் இருக்கிறாங்க, heads of monastic orders. All of them unquestionable tribunals. அவங்களுடைய அத்தாரிட்டியை நம்ம யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க எதுல வேணாலும் அவங்க சொல்லுவார்கள், அதைத்தான் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் யாருமே வந்து தாங்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை அதை சோதித்து பார்க்க வேண்டும், உண்மையா பொய்யா என்கின்ற ஒரு என்பதற்கே அவர்கள் வாய்ப்பளிக்காதவர்கள். இத்தகைய நிலையில்தான் அந்த சமுதாயம் அந்த காலத்தில் இருந்தது. இதற்கு எதிராகத்தான் ஒரு தனிமனிதனுடைய எழுச்சி என்பது ஏற்படுகின்றது. அந்த ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், எது வந்து உண்மையான விஞ்ஞானம், உண்மையான அறிவு என்பது அங்கு தடை செய்யப்படுகின்றது. அல்லது அதை அறிய முயல்வர்கள் வந்து தண்டிக்கப்பட்டனர். இது வந்து நடந்திருக்கு. இந்திய வெஸ்டர்ன் சொசைட்டில வந்து ஆதி காலத்துல அவர்கள் எல்லாம் விஞ்ஞான உண்மைகளாக எதுவெல்லாம் அந்த மத ரீதியாக ஏற்றுக்கொண்ட உண்மைகளுக்கு மாறாக இருந்ததோ அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். அதே போல எதெல்லாம் வந்து ஈவன் உண்மை என்று
அந்த மரபு வழியில் நம்பப்பட்டதோ அவைகள் எல்லாம் தன்னுடைய முக்கியத்துவத்தை காலப்போக்கில் இழந்து விட்டன. இது எல்லா ரீதியிலும் இந்த இந்த ஒரு சீரழிவு ஏற்பட்டது. அரசியல் ரீதியாக என்ன நடைபெற்றது என்றால், எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ப்ரிவிலேஜஸ், இதுல இருக்கிறவங்க இந்த உரிமைகளை அவர்கள் மரபு வழியாக அவர்களுக்கு தகுதி இருக்கின்றதோ இல்லையோ அதை அடைகின்றனர். ஒரு 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 கொடுங்கோல் ஆட்சி நடைபெறுகின்றது. அதை அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அது ஒரு எல்லாத்தையும் அனைத்தையும் அடக்கி ஆளும் ஒரு சக்தியுடன் நடைபெறக்கூடிய ஒரு 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 அதிகார வர்க்கம். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இது அரசியல் ரீதியாக இருந்தது. அதே போல சமுதாய அமைப்புல, சோசியல் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்டீரியோடைப்டு, மாறுபாடே இல்லாம மரபுகள். அதே போல சில பேருக்கு இது பண்ணவே கூடாது என்கின்ற ஒரு தடைகள், ஃபிக்ஸ்டு டிசபிலிட்டிஸ். சில பேருக்கு இது பண்ணலாம் என்கின்ற உரிமைகள், ஃபிக்ஸ்டு ப்ரிவிலேஜஸ். அதே போல யாரெல்லாம் சமுதாயத்தில் உயர்வாக கருதப்பட்டனரோ அவர்கள் தன்னை குறித்த ஒரு அதிகார மனோபாவம், செல்ஃப் ரிகார்டிங் அரகன்ஸ். அதே போல எவர்களெல்லாம் கீழான நிலையில் காணப்படுகின்றார்களோ அவர்கள் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், த பிளைண்ட் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் த லோ. இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த சமுதாய வேறுபாடுகள்லாம் ஒரு வேறொரு நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டன. அந்த அந்த செயல்பாடுகள், கடமைகள், வேலைகள் எல்லாமே ஒரு காரணத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டன. பிற்காலத்தில் அவர்கள் இதற்கு எந்த அடிப்படையில் இதையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டனவோ அவைகள் அந்த முக்கியத்துவத்தை இழந்து விட்டன. ஒரு தன்னை குறித்த ஒரு உயர்வான எண்ணங்கள், ஒரு ப்ரைடு, இதெல்லாம் ஏற்பட்டது. இந்த காரணத்தினால்தான் அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் எழுச்சி, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் என்பது ஒரு சமுதாயத்தில் தோன்றுகின்றது அப்படிங்கிறார். இது யூரோப்ல எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்காக பகவான் வெவ்வேறு குறிப்புகளை கூறுகின்றார். ஆனா இது எல்லா சொசைட்டிக்கும் பொருந்தும். எல்லா சொசைட்டிக்கும் இந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். He has to rise in revolt. On every claim of authority, he has to turn the eye of a resolute inquisition. When he is told that this is the sacred truth of things, or the command of God, or the immemorial order of human life, he has to reply, but is it really so? How shall I know that this is the truth of things and not superstition and falsehood? When did God command it? Or how do I know that this was the sense of his command and not your error or invention? Or that the book on which you found yourself is his word at all? Or that he has ever spoken his will to mankind? This immemorial order of which you speak, is it really immemorial? Really a law of nature? Or an imperfect result of time? And at present a most false convention? And of all you say, still I must ask, does it agree with the facts of the world? With my sense of right? With my judgment of truth? With my experience of reality? And if it does not, the revolting individual flings off the yoke, declares the truth as he sees it, and in doing so strikes inevitably at the root of the religious
the social, the political, momentarily perhaps even the moral order of the community as it stands, because it stands upon the authority he discredits and the convention he destroys, and not upon a living truth which can be successfully opposed to his own. The champions of old order may be right when they seek to suppress him as a destructive agency, perilous to social security, political order, or religious tradition. But he stands there and can no other, because to destroy is his mission, to destroy falsehood and lay bare a new foundation of truth. Thank you. Thanks. Explanation. Salient points. Yes. Yes, madam. Salient points. The individual has to revolt against every claim of authority. He questions the truth of things, the command of God. He is not sure whether they are truths or superstition and falsehood. He is not sure whether God's commands are true or his words are true or they are man's invention. He questions the ancient order and views it as an imperfect result of time and a false convention. He would not accept anything that does not agree with the facts of the world, with his sense of right, with his judgment of truth. He throws away whatever not in agreement with his seeing of truth. While doing so, he strikes at the very root of the religious, the social, the political, the moral order of the community and discredits the authority and the convention on which it stands. The champions of the old order consider him a threat to social security, political order, or religious tradition and seek to destroy him. But he sticks to his mission of destroying the falsehood and laying a new foundation of truth. Thank you, sir. Thank you. தனிமனிதன் அந்த எழுச்சி என்பது ஒரு நடந்தாக வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அவனுடைய இது உண்மையை கண்டறிவது அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கின்றான். ஒரு விஷயத்தை சொல்றோம், இது இட்ஸ் a டிவைன் கமாண்ட் ஆஃப் காட். அது எஸ்பெஷலி நம்ம பார்த்துருக்குறோம். கமாண்ட்மெண்ட்ஸ், கமாண்ட் ஆஃப் காட் மத ரீதியாக கூறப்படும் ஒரு கட்டளைகள், காலம் தொட்டு அனுசரிக்கப்படும் கட்டளைகள். இதெல்லாம் கூறும்பொழுது அந்த தனி மனிதன் கேள்வி கேட்கின்றான், உண்மையிலேயே அப்படித்தானா? இது உண்மையா என்பதை நான் எவ்வாறு அறிவது? இல்லை இது வெறும் மூட நம்பிக்கையா, பொய்மையா? இந்த கேள்விகளை எல்லாம் அவன் கேட்கின்றான். எப்பொழுது கடவுள் இத்தகைய கட்டளைகளை அவர் வழங்கினார்? எவ்வாறு நான் அறிந்து கொள்வது இது அவருடைய கட்டளைகள் தான் என்று, அல்லது உங்களுடைய ஒரு கண்டுபிடிப்போ அல்லது உங்களுடைய ஒரு பிழையான வெளிப்பாடோ என்பதை இந்த இரண்டுக்கும் இதில் உள்ள உண்மையை நான் எவ்வாறு கண்டறிவது? எந்த ஒரு புனித நூலின் பேரில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டறியப்படுகின்றனவோ அது உண்மையிலேயே அவருடைய வார்த்தைகள் தானா என்பதை நான் எவ்வாறு கண்டறிவது? எவ்வாறு அவருடைய சங்கல்பம், மனித குலத்திற்காக அவருடைய சங்கல்பத்தை நான் கண்டறிவது? எந்த ஒரு அமைப்பை நீங்கள் தொன்றுதொட்ட ஒரு அமைப்பாக கருதுகின்றீர்களோ உண்மையிலேயே அது தொன்றுதொட்ட அமைப்பு தானா, அல்லது காலத்தின் சுழற்சியில் ஏற்பட்ட ஒரு அரைகுறையான வெளிப்பாடா, ஒரு குறைபட்ட வெளிப்பாடா, அல்லது ஒரு போலியான
ஒரு மரபு வழியான அமைப்பா? இதையெல்லாம் நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு தனிமனிதன் கேட்கின்றான். நீங்கள் என்னதான் கூறினாலும் இவைகள் எதுவுமே இந்த உலகத்தினுடைய உண்மைகளுடன் என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. எனக்கு எது சரியாக தோன்றுகின்றதோ, நான் எதை உண்மை என்று கணிக்கின்றேனோ, எதை நான் உண்மை என்று அனுபவபூர்வமாக அறிகின்றேனோ, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் கூறுவது இவைகளுடன் முரண்படுகின்றது என்றெல்லாம் அவன் கூறுகின்றான். அவ்வாறு முரண்படும் பட்சத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் என்ன செய்கின்றான்? இவைகள் எல்லாம் அவனை அழுத்துகின்றன. ஒரு நுகத்தடி எப்படி ஒரு எருதின் கழுத்தில் அழுத்தி இருக்கின்றதோ, அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் அவனை அழுத்துகின்றன. எந்த அமைப்பு அழுத்துகின்றதோ அதை அவன் தூக்கி எறிகின்றான். எப்பொழுது? தான் எண்ணும் உண்மையுடன் இவைகளும் ஒத்துப்போகாவிடில் அந்த காலகட்டத்தில் தன்னை அழுத்தும் அமைப்புகளை அவன் தன்னிலிருந்து விட்டெறிகின்றான். எதை உண்மை என்று அவன் பிரகடனம் செய்கின்றானோ அதை மட்டுமே அவன் நம்புகின்றான். அதன் அடிப்படையில் என்ன செய்கின்றான்? எவைகள் எல்லாம் மதம், சமுதாயம், அரசியல், தார்மீக நெறிமுறைகள், சமுதாயத்தினுடைய தார்மீக நெறிமுறைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக திகழ்கின்றதோ அதையே அவன் தகர்த்தெறிகின்றான். என்ன காரணத்தினால் என்றால், இவைகளெல்லாம் எதன் மீது நிறுவப்பட்டுள்ளதாக அவன் எண்ணுகின்றான் என்றால், ஒரு போலியான ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி, அதை ஒரு நம்பகத்தன்மையை இழந்த ஒரு அத்தாரிட்டி, அதன் மீது அமைக்கப்பட்டதாக அவன் எண்ணுகின்றான். ஆதலால் அவைகளை அவன் தகர்த்தெறிகின்றான். மரபு சார்ந்த அமைப்புகளை அவன் தகர்த்தெறிகின்றான். ஏனென்றால் அவைகள் எல்லாம் ஒரு வாழும் உண்மையின் அடிப்படையில் அமையவில்லை என்று அவன் எண்ணுகின்றான். ஆதலால் இந்த மரபு வழி சார்ந்த அமைப்பை போற்றுபவர்கள், அதை கட்டி அதனுடைய பாதுகாவலர்கள் என்ன செய்கின்றார்கள்? இத்தகைய தனிமனிதனுடைய சுபாவத்தினுடைய கிளர்ச்சியை அவர்கள் அமுக்க பார்க்கின்றார்கள். அதை எப்பாடுபட்டாவது அதை ஒடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு இத்தகைய தனிமனித எழுச்சி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். அரசியல் ரீதியான அமைப்பு, மத ரீதியான அமைப்பு, இதற்கெல்லாம் அது பாதகம் விளைவிக்கும் என்று நம்புகின்றார்கள். ஆகையினால் அந்த தனிமனிதனுடைய எழுச்சியை அவர்கள் ஒடுக்க பார்க்கின்றார்கள். இருந்தாலும் அந்த தனிமனிதன் என்பவன் அவனை அழிக்க பார்க்கின்றார்கள். இருந்தாலும் தனிமனிதன் என்பவன் தன்னுடைய நிலையை அவன் விட்டு கொடுப்பதாக இல்லை. அவனுடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும், அதாவது அந்த பொய்மையை அழிப்பது, உண்மையின் அடிப்படையில் ஒரு புதிய கட்டுமானத்தை அமைப்பது என்கின்ற அந்த லட்சியத்தில் அவன் விடாப்பிடியாக இருக்கின்றான் என்று ஒரு தனிமனிதனுடைய நிலையை பகவான் விளக்குகின்றார். இது பொதுவாக பகவான் கூறுகின்றார். இது எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா காலகட்டத்திற்கும், எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற ஒன்றும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம we can close the session. நெக்ஸ்ட் மேற்கொண்டு நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம்.